கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான தியான தலைப்பு நீதியில் நடப்போம் அல்லது ரைச்சியஸ்னஸ். நீதி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலர் அதை குற்றமில்லாத பரிபூரண வாழ்க்கையாக நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்படும் நீதி என்பது பாவமில்லாத தன்மையை விட தேவனோடும் மனிதரோடும் சரியான உறவு வைத்திருப்பதையே குறிக்கிறது. பரிசுத்த வேதாகமம் மீகாவின் புஸ்தகத்தில் 6:8 தேவன் நமக்கு இப்படியாக தெளிவாக சொல்லுகிறார்: நீதியை செய்யவும் இரக்கத்தை நேசிக்கவும் உன் தேவனோடே தாழ்மையாய் நடக்கவும் அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீதி என்பது பெரிய மேடைகளில் செய்யப்படும் காரியமல்ல. அது நம் தினசரி வாழ்க்கையின் சிறிய தீர்மானங்களில் வெளிப்படுகிறது. உண்மையை தேர்ந்தெடுப்பது, நேர்மையை பிடித்துக் கொள்வது, அன்புடன் நடப்பது. இயேசு கிறிஸ்து வெளிப்படையான நீதியை மட்டும் காட்டிய பரிசேயர்களை கண்டித்தார். அவர்களின் செயல்கள் சரியாக இருந்தாலும் இருதயங்கள் தேவனுக்கு அருகில் இல்லை. உண்மையான நீதி இதயத்திலிருந்து வருகிறது. இதயம் மாறினால் வார்த்தைகள் மாறும். வார்த்தைகள் மாறினால் செயல்கள் மாறும். செயல்கள் மாறினால் வாழ்க்கை மாறும். நீதி என்பது எளிதான வழியல்ல. உலகம் சமரசத்தை விரும்பும் போது நீதி தைரியத்தை கோருகிறது. யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியானதை செய்வதே தான் உண்மையான நீதி. மேலும் பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகள் 14:34 இப்படியாக சொல்கிறது: நீதி ஒரு ஜனத்தை உயர்த்தும், பாவம் ஜனங்களை தாழ்த்தும். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும், நீதி நம்மால் மட்டுமே பெறக்கூடிய ஒன்றல்ல. அது தேவனின் கிருபையின் வரம். நாம் விழுந்தாலும் அவர் நம்மை மீண்டும் எழுப்புகிறார். தினமும் நம்மை வழிநடத்துகிறார். இன்றே நாம் நம்மை ஒவ்வொருவரையும் நோக்கி இந்த கேள்வியை கேட்போம்: நாம் நீதியின் வழியில் காட்டுகிறோமா அல்லது நீதியில் உண்மையாக நடக்கிறோமா? எங்கள் வேலைகளில் நேர்மை, உறவுகளில் கருணை, சமூகத்தில் நீதியும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையும் காணப்படட்டும். நீதியில் நடப்போர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பார்கள். ஆமென்.